ஹாய் எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பர் உமன்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம பேச போகிறது ஃபியர், பயம். ஸோ எந்த விஷயத்தை செய்யணுன்னாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம இதை செய்யலாமா? நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்ச உடனே நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வரும். எல்லோரும் நம்மளை பயம்படுத்துவாங்க. உடனே நம்ம பயந்துருவோம். ஸோ அந்த விஷயத்தை ட்ராப் பண்ணுவோம். அந்த பயத்தை எப்படி போக்கலாம்? ஒரு குட்டி கதை. இது ஒரு ஜென் ஸ்டோரி. ரகு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் இளைஞன், வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். வேலை தேடிக்கொண்டு இருக்கிற தருணத்தில் பார்த்திங்கன்னா, அவன் திடீர்னு என்ன யோசிக்கிறான்னா, நம்ம வேலை தேடி இன்னொருத்தவங்கிட்ட போய் வேலை செய்கிறத விட நம்ம ஒரு தொழில் தொடங்கினா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். சரி, ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு என்ன தேவை? முதலீடு தேவை இல்லையா நமக்கு? ஸோ முதலீடை எப்படி நம்ம தயார் பண்ணுறது, நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பணம் சேர்த்து வச்சுக்கிட்டும் இருக்கான். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை தோணுதுன்னா, அவனோட தாத்தா ஒரு பழைய புத்தர் சிலை ஒன்று கொடுத்து, இது கிட்டத்தட்ட உனக்கு $5000 பெருமானம் உள்ள புத்தர் சிலைப்பா, இதை வச்சு நீ ஏதாவது உனக்கு கஷ்டமான நிலைமை வரும்போது இந்த புத்தர் சிலையை விற்று இதை யூஸ் பண்ணிக்கோ, இது என்னோட சொத்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியாக இறக்கும் தருவாயில் ஒரு பழைய புராதனமான ஒரு புத்தர் சிலையை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். உடனே இவனுக்கு அந்த யோசனை வருது, நம்ம தாத்தா நமக்காக ஒரு பழைய புராதனமான புத்தர் சிலை கொடுத்துருக்காரே, நம்ம ஏன் அதை விற்று பணமாக்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். சரி, ஓகே, நம்ம இதை விற்றுலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான். உடனே அந்த புத்தர் சிலையை இது புத்தர் சிலை, பழைய அற்புதமான புத்தர் சிலை விற்பனைக்குன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறான். இந்த விளம்பரத்தை பார்க்குறாங்க. விளம்பரத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் அவனை கால் பண்ணுறாங்க, காண்டாக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த புத்தர் சிலை வேணும், புத்தர் சிலை வேணும். அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் அன்றைக்கி வர சொல்கிறான், புத்தர் சிலையை பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அன்றைக்கி புத்தர் சிலையை வாங்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, $500 கொடுங்க, $300 கொடுங்க. ஐயோ, இது போலி சிலைப்பா, இது அந்தளவுக்குலாம் போகாது, உனக்கு இது வெறும் $300 தான் போகும். ஒருத்தன் $200 பெரிய விஷயம், அவர் போய் அவசரப்பட்டு $300 சொல்லிட்டாரு. இப்படி இன்னொருத்தன் இப்படின்னு அன்னைக்கு வந்த ஒரு 10 பேர்கிட்ட அவங்க சிலையை $500 மேலே யாருமே கேட்கல. இவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. தாத்தா $5000 சொன்ன அந்த சிலையை இவங்க $500 தான் போவோம்னு சொல்கிறாங்களே. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, 10 பேரும் இதே சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலையாயிட்டான். அவன் கவலையாயிட்டு உட்கார்ந்துட்டு போது மறுநாள் ஒரு புத்தர் சிலை இருக்குது, விளம்பரம் பார்த்தோம், நாங்கள் அந்த சிலையை பார்க்கலாமான்னு ஒரு கால் வருது. சரி வாங்க அப்படின்னு அந்த தம்பியும் சொல்கிறாரு. உடனே அந்த பர்சனும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஓ, இது ரொம்ப அற்புதமாக சிலை தான், ஆனால் இது ஒரிஜினல் சிலை இல்லை தம்பி, இது இந்த வேலைப்பாடுக்காக நான் வேணால் $750 உனக்கு தரேன் அதிகபட்சமாக, எனக்கு இந்த சிலையை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் யோசிக்கிறான், நேற்று வந்தவங்க எல்லாரும் $500 தான் கேட்டாங்க, ஆனால் இவராவது $750 கேட்டிருக்காரு. சரி, நம்ம இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், $750 வந்த வரைக்கும் லாபம், நம்ம சிலையை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு திரும்ப என்ன நடக்குது, பிஸ்னஸ்க்கு அவனுக்கு என்ன தேவை, பணம் தேவை. ஸோ இதுக்காக நிறைய ஊருங்களை போயிட்டு சின்ன சின்ன வேலை செய்கிறது, அப்புறம் அந்த பிஸ்னஸ்க்காக பணம் பெறட்டுறது, இந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஊர்களுக்கு போகும்போது ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு கடையை பார்க்குறான். பழைய புராதனமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை அப்படின்னு ஒரு கடையை பார்த்துட்டு அது உள்ளே போகும்போது பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க தாத்தா கொடுத்த சிலை அங்கே வச்சுருக்காங்க. அந்த சிலையை நல்லா பார்க்குறான். இந்த சிலை நம்ம விற்ற சிலை போலவே இருக்கே. ஆமாம், சரி, சிலையோட விலை என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா $5000 போட்டிருக்கு. அதில் இது நம்ம கொடுத்த சிலை தானான்னு சிலையை தூக்கி பார்க்குறான். ஏன்னா இவன் கொடுத்த சிலையில் ஒரு அடிப்பக்கத்தில் ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க் இருக்கா அந்த சிலையில் அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், அதே சிலை தான். அப்போ நம்ம தாத்தா கொடுத்த புராதனமான சிலை இதுதான். $750 நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தவங்க $5000 விலை போட்டிருக்காங்களே, $750 நம்ம தான் ஏமாந்து போய் இந்த சிலையை வாங்கிட்டு விற்றுட்டோமோ, எதுக்கும் விசாரிக்கலான்னு அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது, அவங்கக்கிட்ட அன்றைக்கி வியாபாரம் பண்ணவங்க எல்லாருமே ஒரு ஃப்ராடு கும்பல். இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்துட்டு ஒரு 10 பேராக கிளம்பி அடிமாட்டு விலைக்கு அவன் விலையை கேட்டு
அவன் வந்து விரக்தி ஆகிற சமயத்தில் கொஞ்சம் ஏற்றி வைக்கிற மாதிரி இன்னொருத்தன் போய் அந்த சிலைகளையோ இல்லை மாதிரி புராதன பொருட்களையோ வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு விற்கிறதுக்கான ஏஜென்ட் குரூப்பு தான் அது அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அடடா, நம்மக்கிட்ட இருக்க பொருளோட மதிப்பு நமக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி குறைந்த விலைக்கு இந்த சிலையை விற்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவன் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு, இது $5000 பெருமானம் உள்ளதுன்னு சொன்னார். அவரோட வார்த்தைகளை அவன் நம்பாமல் இவன்கிட்ட வந்து பேசிட்டு போனவங்களோட வார்த்தைகளை நம்பினதோட பலன் தான் இன்றைக்கி அவன் நஷ்டப்பட்டு நிற்கிறான். ஆமாம்மா, நம்மளும் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம இந்த 10 பேர் கும்பல்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பயம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. எல்லாரும் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் பயந்து உங்களோட திறமை மேலே உங்களோட தன்னம்பிக்கை மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பயந்து பின்வாங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்தங்கி நிற்கிறீங்க. அப்போது பயம்ங்கிறது என்ன, இந்த மாதிரி 10 பேர் 10 விஷயங்களை சொல்லி உங்களை பயமுறுத்த தான் செய்வாங்க. இந்த உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாமல் உங்கள் மேலேயும் உங்கள் திறமை மேலேயும் உங்ககிட்ட இருக்க பொருளோட தரத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் திறமையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களால் சாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் விமன்ஸாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.